என்னோட பேரு நிர்மலா. நான் கருங்குளம் பங்குலேருந்து வரேன். கீழே நிற்கிறது என்னோட பொண்ணு ஜென்சிகா. அவங்க நான் வந்து 2 மாசமா இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். போன மாசம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நல்லா நடந்து போனது திடீர்னு கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனேன். 22 நாள் கட்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நான் சந்தியாப்பட்ட வேண்டியிருந்தேன். இந்த மாதிரி இனிமேட்டு வந்து என் பொண்ணோட கை வந்து ஃப்ராக்சர் ஆகக்கூடாது, திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். அதே மாதிரி டாக்டரும் இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. இன்னொரு சாட்சி வந்துட்டு இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பும் போது என் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. வரும்போது 2 கண்ணுமே செவ்வேன்னு அப்படியே ஒரு மாதிரி செவந்து இருந்தது. அவங்களுக்கு சந்தியாப்பரோட தீர்த்தத்தை வந்து கண்ணில் நான் தடவி விட்டு இப்ப கோயிலுக்கு வந்து பார்க்க கண்ணு நல்லா தெரியுது. சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் அந்தோனியார்புரம் என்ற பெருமாள்படியிலிருந்து வரேன். என் பெயர் அருணா. நாங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு சுற்றுலா சென்ற இடத்தில் வேல் கவிழ்ந்து கருண்டவிட்டது. எனக்கு இடுப்பு அடிபட்டது, என் மனைவிக்கு மண்டையில் அடிபட்டது. நாங்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஸ்கேன் எடுத்துலாம் பார்த்தா ஒன்றும் சரியாகலை. நாங்கள் உடனே தனியாபுரை பற்றி கேள்விப்பட்டது. உடனே தனியாபுரம் கோயிலுக்கு வந்தான். வந்து திரு எண்ணெய பூச்சிட்டு போனால் 3 வாரத்துக்குள்ள எங்களுக்கு எப்படியாவது சரியாயிருந்தோம் தனியாபுரை என்று வேண்டினோம். ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் நன்றாக சரியாகிவிட்டது. அதுக்கு ஆண்டவருடைய நற்பரிணாவிற்கும் தற்போதைய தனியாருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துள்ளேன். மதியே வாழ்க. என் பேர் வேளாங்கண்ணி. நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரேன். எனக்கு 3 வருடமாக பின்தட்டு வலி ரொம்ப இருந்துச்சு. ஜவு தேய்மானம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்தேன், சரி வரல. சந்தியாபுரம் கோயிலில் வந்து நான் வேண்டிக்கிட்டேன். நான் வந்து எனக்கு கழுத்து சௌகரியமாயிரும், நான் சாக்கி சொல்லுவேன்னு வேண்டியிருந்தேன். வேண்டிட்டு போயிட்டு இப்ப கழுத்துல கூட துள்ளி கூட வலி இல்லாம இருக்குது. சந்தியாபுரத்துக்கு நன்றி. வரேன். என் பேர் சலேந்திரி. என் மகனுக்கு திருமணம் கொண்டு அமையாம இருந்துச்சு. நல்லபடியாக திருமணம் அமைஞ்சு நல்லபடியாக திருமணம் சந்தியாபுரத்துக்கு கோடி. என் பேர் தமிழ்ஸ்ரீ. நான் அம்மாபடியிலிருந்து வரேன். என் பொண்ணு 10th படிக்கிறா. போன வாரம் ஸ்கூல்ல பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. 7 பாயிண்ட் தான் இருக்கு. ஹெச்பி ரொம்ப சிவியர் அனிமியா இருக்கு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு உடனே ரொம்ப பயம். நான் இப்போ வந்து சந்தியாபுரம் போன வாரம் பூசையிடலாம் அதுக்கு வேண்டிட்டேன். மறுநாள் காலையில் போய் டிஜிட்டல் ஜிஹெச்ல பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப 13 பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் வந்து என்னம்மா நேற்று 7 பாயிண்ட் வச்சு நீ 13 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் எஸ்தர் ஜான்சி. கோவை மாவட்டத்திலிருந்து வருகிறோம். நான் சந்தியாபுரோட பரிந்துரையாளர், மாதம்மாவோட பரிந்துரையாளர். என்னுடைய PhD ஆராய்ச்சி படிப்பு நான் நல்லபடியாக தடைகள் எல்லாம் இருந்தாலும் அதை எப்படியாவது சப்மிட் பண்ணணும்னு ப்ரே பண்ணியிருந்தேன். நல்லபடியாக முடிச்சுட்டேன். சந்தியாபுரத்துக்கும் சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.